ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. இயல்பாவே அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவோட பாண்டிங் வந்து நல்லாவே ஸ்மூத்தாவே போயிட்டுருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற சில விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாவே சக்ஸஸ் ஆயிட்டுருக்கும். ஸோ யாருக்கு இது போல நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு. நம்ம ஜாதகத்துல குரு வந்து 5, 7, 9ஆம் பாவத்தை பார்க்கும். அந்த பாவத்துக்குடைய கனெக்டிங்கில் இருக்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு என் ஜாதகத்தில் குரு வந்து உச்சமாக இருக்குது, கடகத்தில் இருக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கும். ஸோ அப்படி விருச்சக லக்னம் ராசி, மகரம் லக்னம் ராசி, மீனம் லக்னம் ராசி இதில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து நல்ல விதமாக இருக்கும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒருத்தவங்க உள்வாங்கி செய்யும் பொழுது அது அவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அதாவது நல்ல விஷயங்களை கைட் பண்ணுற மாதிரி. ஏன்னா என்னோட குரு அவங்களோட லக்னம் ராசியை பார்க்குது. இது ஒரு அமைப்பு. யாருக்கெல்லாம் வந்து ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அவங்களுக்கும் அது கிளியர் ஆகணும்னா, நம்ம ஜாதகத்தில் குரு இருக்கிற அந்த அமைப்பில் ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயையோ ராகுவையோ குரு பார்க்கும் பொழுதும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பலன்களை தரும், ஒரு ரெமிடியை கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ இது போல் நுணுக்கமான சில விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் உண்டு. இப்படி தான் இயல்பாக நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். இதை வந்து மறுக்கவே முடியாதுங்க. நிறைய ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க மட்டும் நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆவாங்க. குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவங்க மட்டும் நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆவாங்க. ரீசன் என்னென்னா, நம்ம நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் ராசியோட தொடர்பில் இருக்கும்பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இயற்கையாகவே நடக்கும். அந்த ஜாதகர் மூலமாகவும் நமக்கு சில ஆதாயங்களும் ஏற்படும், அதுவும் மறுக்க முடியாது. ஸோ இது போன்ற அமைப்பெல்லாம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் அஹல்யா மைதிலி.